நேயர்களுக்கு வணக்கங்க. தனுசு ராசிக்கு இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். பூரம், உத்திராடம் முதலிய பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள்லாம் இருக்கலாங்க. பொது பலன்னா பார்த்திங்கன்னா ஜாதகம் அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் தரக்கூடிய ஒரு பலனாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால எனவே இந்த ராசியில் பார்த்திங்கன்னா பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நேர்மை, தர்மம் போன்ற சில சிந்தனைகள் உள்ளவங்களாக இருப்பாங்க. கல்வி, ஆன்மீகம், நம்பிக்கை போன்ற பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்ல பெயருடையவர்களாக இருப்பாங்க. யாரிடமும் வஞ்சம், பிறர் பொருளை விரும்பாதவங்களாக இருப்பாங்க. பிறருக்கு உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க. ஒருத்தர் எப்படின்னா மற்றவங்க இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு நம்ம உதவுனா பரவாயில்ல, நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனசில் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் நினைக்க மாட்டாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா கல்வியில் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. உயர்ந்த சிந்தனையாக இருக்குங்க. நல்லா சிந்தனை செஞ்சு பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்ல மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒருத்தங்களை கெட்டது நினைக்கிறது, பிறருக்கு கஷ்டம் கொடுக்கறது, அந்த மாதிரி எந்த ஒரு செயலிலையும் அவங்க ஈடுபட மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. பழைய நாட்களாக இருந்த தளப்பட்டிய காரியங்கள்லாம் நீங்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள், நான் ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த உறவுக்கிட்ட நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க உறவுகள்கிட்டலாம் பேசுகிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையுங்க. மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப நாளாக எனக்கு இந்த விஷயம் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணிகிட்டே இருந்திருக்குங்க. அந்த விஷயத்துலேருந்து குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய நட்புகள் வரத்துக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. நான் புதிய நட்பு வரும், நம்மளை தேடி வரும், இது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ளெல்லாம் நம்ம ஈடுபட தேவையில்லைங்க. புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. நல்ல ஆலோசனை நல்லா கேட்டு நடக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. வேலைன்னு பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் உங்கள் வேலையை மதிப்பு கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டு வாய்ப்புள்ளதாக அமைஞ்சிருக்குதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் சிலருக்கு கிடைக்கலாங்க. பதவி உயர்வு, எனக்கு இந்த வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வேலையை மாற்றி அமைக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. சம்பளம், எனக்கு ரொம்ப நாளாக சம்பள உயர்வு ஏறவே இல்லை, பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. தனியார் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு சூழலாக இருக்குதுங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதுனா நல்ல ஒரு மதிப்பெண் கிடச்சி அரசு வேலைக்கு போகிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரத்தில்னு பார்த்திங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் சேரக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. புதிய லாபங்கள்லாம், எனக்கு இந்த வேலையில் லாபமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் புதிய லாபம் வரத்துக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் வெளிப்படையாக செயல்படாமல் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குங்க. வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வெளிப்படையாக இருந்தால் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. பணவரவுன்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு பணவரவு கைக்கு சேருங்க. அதே சமயம் நான் ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்தேன், அது கைக்கு சேருமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் அந்த பணம் கைக்கூடி வரத்துக்கான நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. பழைய கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகலாங்க. என்னால் பழைய கடனை அடைக்க முடியல, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அந்த கடனை அடைக்கலாங்க. இந்த ஆண்டு இறுதியில் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு ஆண்டாக இருக்குதுங்க. இந்த ஆண்டுக்கு இறுதியில் நம்ம சேமிப்பு அதிகரித்தா வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. அதே சமயம் செலவு வீண் செலவை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. திருமண வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கூடி இல்லை இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்குங்க. ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கொள்கிறது ரொம்பவும் அவசியங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நல்ல வரன் சேர்கிறதுக்கான நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்குதுங்க. காதலில் இருப்பவங்களை அவசர முடிவை தவிர்க்கணுங்க. நான் லவ் பண்ணுறேன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அதை தவிர்த்துட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சி சூழல் உருவாகுங்க. பெற்றோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்குங்க. சகோதர சகோதரிகள் ஆதரவு தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் வாய்ப்பு உள்ளதுங்க. கல்வின்னு பார்த்தா என் பொண்ணு நல்ல படிப்படியாக கல்வியில் முன்னேறவே இல்லை, இன்னும் படிக்கவே இல்லை, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கல்வியில் அவங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்குங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கிறவங்க நல்ல ஒரு பலனாக கிடைக்குங்க அவங்களுக்கு. உயர்கல்விக்கு நான் வெளிநாடு போகணும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமாக வாய்ப்பு அமையுங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், வெளி உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு
நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆரோக்கியம்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து உடல்நலம் வந்து சீராக இருக்குங்க. உடலில் வந்து எந்த பிரச்சனையுமே வராது. அதனால் வந்து அதிகாலையில் வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து உடல் சோர்வு ஏற்படலாங்க. போதுமான தூக்கம், சத்தான உணவு, உடற்பயிற்சிலாம் இருந்தால் வந்து அந்த உடல் சோர்வடையாமல் இருக்குங்க. ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மீதியுள்ள காலத்திலலாம் பணவரவு, புதிய வாய்ப்பு போன்ற அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க, பயண வாய்ப்பு கிடைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை வந்து படிப்படியாக குறையுங்க. புதிய நண்பர்கள், பல மனிதர்கள் வந்து அறிமுகம் ஆகிறதுக்கான ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே சமயம் வந்து வீடு, நிலம், வாகனம் அந்த யோகாலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட வேணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு முயற்சி எடுத்தால் வந்து தடையின்றி வேலை நடக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. நிலம் வாங்கணும் அப்படின்னு சில பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. நிலம், காரு அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. வாகனம் வாங்கணும்னு நினைப்பவங்களுக்குலாம் வந்து நல்ல நேரம் பார்த்து வாங்குறது வந்து ரொம்பவும் அவசியங்க. சுபகாரியம்னு பார்த்திங்கன்னா திருமணம், நிச்சயமாகாதவங்க, வளைகாப்பு, சீமந்தம் அந்த மாதிரி போன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உள்ளதுங்க. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி சூழல் வந்து வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குதுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க வந்து குரு பகவான், தட்சிணாமூர்த்தி மற்றும் முருகப்பெருமானை வழிபடுறது வந்து மிகவும் நல்லதுங்க. வியாழக்கிழமையில் வந்து மஞ்சள் மலர் சாட்டுறது வந்து ரொம்பவும் நல்லதுங்க. சிறந்த பலனை வந்து தருங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனால் நல்ல ஒரு பலனை தருங்க. ஆலங்குடி குரு பகவான் திருத்தலம் போகிறது வந்து ரொம்பவும் நல்லதுங்க. தட்சிணாமூர்த்தி வந்து வேண்டிக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. வியாழக்கிழமையில் வந்து கொண்டக்கடலை வந்து தானமாக செய்யலாங்க. மஞ்சள் நிற ஆடை அணியலாங்க. ஓம் நமசிவாய அப்படின்னு 108 தரம் வந்து ஒப்பிக்கிறது வந்து ரொம்பவும் நல்லதுங்க. என்னால் கோயிலுக்கு போக முடியல, என்னால் வீட்டில் இருக்க சாமியவே வணங்க முடியும் அப்படின்றவங்க வந்து தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த கொண்டக்கடலையை வச்சு சாமிக்கு அன்னதானமாக வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ஓம் நமசிவாயன்னு 108 டைம் மனசில் ஒப்பிக்கலாங்க. மஞ்சள் நிற ஆடையை வந்து அணியலாங்க. அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா 3, 9, 12. அதிர்ஷ்ட நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் 9 முதல் 11 மணி வரைக்கும் இருக்குங்க. மாலையில் வந்து பார்த்திங்கன்னா 4:30 முதல் 6 மணி வரைக்கும் இருக்குங்க. நட்சத்திர பலன்னு பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் வந்து தடைகள் வந்து நீங்கள் புதிய வாய்ப்பு தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிப்படியாக முன்னேறத்துக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. வெளிநாடு, வெளி உத்தியோகம், வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது அந்த மாதிரி ஒரு சூழல்கள்லாம் கைக்கூடி வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. பூரட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணவரவு வந்து அதிகரிக்குங்க. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி சூழல் வந்து அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே சமயம் வந்து வீட்டில் வந்து நல்ல செய்திகள் வந்து சேருங்க. கல்யாணம், நிச்சயம், வளைகாப்பு அந்த மாதிரி இருக்கிற நல்ல சூழல்கள் வந்து அமையறதுக்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்குதுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதிவு உயர்வு, மதிப்பு, புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சொத்து தொடர்பான காரியங்கள்லாம் நல்ல ஒரு செயலுக்கு வருங்க. நல்ல ஒரு கைக்கூடி வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிந்தித்து செயல்படணுங்க. யோசித்து இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு வந்து யோசித்து முடிவெடுக்கிறது வந்து ரொம்பவும் நல்லதுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நாளாக இருந்த தடைகள் வந்து நீங்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக வந்து எங்கள் வீட்டில் கஷ்டம், என்னால் அந்த கடனை கட்டவே முடியல, என்னால் கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பலனை வந்து சேருங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மனசில் இருந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சிலருக்கு வந்து புதிய நட்புகள் உருவாகலாங்க. இவங்க பேசுகிறாங்க, இது கரெக்டாக வருமா, இவங்கக்கிட்ட பேசலாமா அப்படின்னு நினைக்கிறது வந்து சிந்தித்து பேசிக்கணும். முட்டாள்தனமாக வந்து ஒருத்தங்களை நம்பக்கூடாதுங்க. இவங்க நல்லா பேசுகிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பி வந்து முடிவெடுக்கக்கூடாதுங்க. ஒரு விஷயத்த நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆலோசனை செஞ்சு செய்கிறது வந்து ரொம்பவும் நல்லதுங்க. அலுவலகத்தில் வந்து வேலை கிடச்சிருச்சு, எனக்கு வந்து மேலே போஸ்டிங் கிடைக்கணும், நான் வேலை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செய்தி வந்து சேருங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியார் வேலையிலேயே இருக்கேன், எனக்கு ஒரு கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து அதில் ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. வியாபாரம்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. கூட்டுத்தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வெளிப்படையாக செயல்பட்டால் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குங்க. கூட்டுத்தொழிலில் இருக்கிறவங்களாம் வந்து அவங்ககிட்ட நம்ம சொல்லணுமா அப்படின்னு நினச்சிக்கலாம் பண்ணக்கூடாதுங்க. கூட்டுத்தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வெளிப்படையாக இருந்தால் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. பணவரவு வந்து சீராக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட பணம் கொடுத்தேன், அவங்க
தரமாட்டாங்களா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பணம் வந்து கைக்கூடி வரக்கூடிய நேரமாக இருக்குதுங்க. அதே சமயம் வந்து பழைய கடனை வந்து கட்டக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் நல்ல மாற்றமும் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வந்து வெற்றி நிச்சயங்க. உங்கள் குரு பகவான் வந்து அருள் எப்போதும் உங்கள் குடும்பத்துக்கு மீது பொழியுங்க. இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அதே சமயம் அகிலா மாஸ்டர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.